Hi all, welcome to Demystifying Markets. So index analysis வந்து பார்க்கலாங்க and weekly closeம் எப்படி வச்சிருக்காங்க இந்த வாரத்தோட Friday close வந்து எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். So profile என்ன மாதிரியான informations எல்லாமே வந்து place பண்றாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். But before that a very small update about news பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் பொறுத்தவரையுமே வந்து நம்மளுக்கு வந்து ரீசன்ட் டைம்ஸா வந்து ஐடி வந்து நல்லாவே வந்து ஒரு மொமெண்டம் கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி மிட் கேப் ஐடியோட growth வந்து நல்லா இருக்கு. மிட் கேப் ஐடியோட ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு அப்படின்றதோட ஸோ அவங்களோட நம்பர்ஸ் அந்த growth வந்து நல்லா இருக்குன்றதுனால ஸோ வாட் ஹேப்பன் ரீசன்ட் டைம்ஸா மிட் கேப் ஐடி இஸ் மூவிங் வெரி ஃபாஸ்டர் தேன் லார்ஜ் கேப் ஐடி இல்லையா? ஸோ பார்த்தீங்கன்னா கோஃபோர்ஜா இருக்கட்டும், பெர்சிஸ்டென்ட்டா இருக்கட்டும், எல்டிஐஎம்மா இருக்கட்டும், சைன்ட் இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாமே நல்ல ஒரு மொமெண்டம் பிக்கா இருக்கு. நல்ல ஒரு மொமெண்டம்ஸ் கிரியேட் பண்றாங்க பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ் ஆர் பிகாஸ் ஆஃப் த growth மோர் தென் லார்ஜ் கேப்பை விட நம்மளுக்கு வந்து ஸ்மால் கேப்ல நல்ல ஒரு growth இருக்கு. ஸோ அதனால வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து இந்த மாதிரி மிட் கேப் ஐடில தெரியுது. பட் ஃபர்தரா பார்த்தீங்கன்னா யூஎஸோட பிரசிடென்ஷியல் பாலிசிஸை பேஸ் பண்ணி இந்த growth வந்து கண்டினியூ ஆக போகுதா இல்லைன்னா வந்து ஃபர்தரா கரெக்ஷன்ஸ்க்கு வரப்போகுதா அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபர்தர் கரெக்ஷன்ஸ்க்கு வருது அப்படின்னாலும் அது வந்து என்ன மாதிரியான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணும் அப்படின்றதுக்கும் நம்ம வந்து we have to be ready. லைக் எந்த மாதிரியான லார்ஜ் கேப்கா மிட் கேப்கா என்ன மாதிரியான ஒரு மொமெண்டம் வந்து யாருக்கு வந்து பேசிக்கா கிரியேட் பண்ணும் தட் இஸ் ஆல்சோ டு பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். ஸோ அதனால வந்து ஃபர்தர் பாலிசிஸை பேஸ் பண்ணி இந்த மாதிரியான ஒரு மொமெண்டம் கண்டினியூ ஆக போகுதா இல்ல கரெக்ஷனுக்கு ரிலேட்டடா வரப்போகுதா அப்படின்றதும் டெஃபினெட்லி டேக்கன் இன்டு அக்கௌண்ட். பட் மோர் தென் லார்ஜ் கேப் வந்து அந்த நம்பர்ஸ் அண்ட் growth-ஐ விட மிட் கேப் ஐடி இஸ் பெர்ஃபார்மிங் வெரி குட் ரீசன்ட் டைம்ஸா. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் பொறுத்தவரையும் அதாவது ரீசன்ட் டைம்ஸா என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் மந்தோட டேட்டா அதாவது குவார்டர் ஆன் வைஸ் குவார்டர் டேட்டா இருக்கு இல்லையா? ஸோ அதுல வந்து மார்க்கெட் வாஸ் வெரி ஸ்லோ டவுன் பிகாஸ் ஆஃப் த நம்பர்ஸ் வி நோ வால்யூம் வந்து நல்லாவே வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. வை? பிகாஸ் வி ஹாவ் சோ மெனி நார்ம்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. எஃப்என்ஓக்கு நிறைய நார்ம்ஸ் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல வந்துருச்சு. அதை தாண்டி எஃப்ஐ செல்லிங் ஒரு பக்கம் இருக்கு, யூஎஸ்ஓட அன்சர்டனிட்டி டாரிஃப்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட்டடான விஷயங்கள் நடக்கிறதுனால வால்யூம்ஸ் வந்து நல்லாவே வந்து லோ ஆயிடுச்சு. இந்த வால்யூம்ஸ் எஸ்பெஷலி யாரை மெயினா அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதுதான் நம்ம ரீட்டைலர்ஸ் எல்லாம் தாண்டி யாரை வந்து பெருசா அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த புரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே வந்து இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங் பிகாஸ் அவங்களோட மேஜர் ரெவென்யூ இஸ் ஃப்ரம் ஒன்லி த்ரூ த டிரான்சாக்ஷன்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸை பொறுத்தவரையும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன்னா இருக்கட்டும், ஸோ 5 பைசா கேபிட்டல், ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ், ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் அண்ட் கோடாக் செக்யூரிட்டிஸ் இவங்க எல்லாத்தோட குவார்டர் ஆன் குவார்டர் ஏர்னிங்ஸ் வந்து ட்ராப் ஆயிருக்கு எஸ்பெஷலி ஆன் டிசம்பர் மந்த்ல. ஸோ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி மார்க்கெட் ஆல்ரெடி ஃபேக்டரின் ஆகி அவங்க எல்லாருமே வந்து அந்த ஃபாலை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நெக்ஸ்ட் குவார்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த குவார்டர் பார்த்தீங்கன்னா மார்ச்ல நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் வரும். பட் ஸ்டில் அதோட ஃபேக்டரின் வந்து ப்ரீவியஸா ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மார்க்கெட்ல. ஸோ அவங்க ஏதாவது ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்றாங்களா அப்சைட் ஆர் டவுன் சைட் அந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்க வந்து இன்டாக்டா வச்சுக்கலாம். உங்களோட ஃபோக்கஸ் வந்து அந்த மாதிரியான விஷயங்களுக்கும் வச்சுக்கலாம். பிகாஸ் டு ஃபைண்ட் த மொமெண்டம் ட்ரேட்ஸ் பிகாஸ் தீஸ் ஆர் த கம்பெனிஸ் விச் ரியலி ஃபேஸ் அவங்கெல்லாம் தான் அந்த வால்யூம்ஸை வந்து அஃபெக்ட் ஆகிற ஒரு விஷயம். அவங்களோட வால்யூம்ஸ் அவங்களோட மேஜர் சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூஸ் த்ரூ த டிரான்சாக்ஷன்ஸ் த்ரூ த வால்யூம்ஸ். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்சைட்டா இருக்கும். ஸோ ஃபர்தரா பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் ஒன் வாஸ் ட்ராப் பை almost 16% and 5 paisa by 15% of change quarter on quarter revenue, whereas ICICI Securities, HDFC Securities பார்த்தீங்கன்னா 13% and 7% and Kotak Securities almost 1%. ஸோ இந்த அளவுக்கு வந்து அவங்களோட ரெவென்யூ வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு which was really slowing down. And there is one more important update from RBI பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா RBI வந்து ஆல்மோஸ்ட் இந்த VRR ஆப்ஷன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. வை? பிகாஸ் நம்மளுக்கு வந்து இந்த ஓவர் நைட் வந்து டெபிசிட் இருக்கு. இன் கேஸ் ஆஃப் லார்ஜ் டெபிசிட் இஃப் தே ஆர் ஃபேசிங் லிக்விடிட்டி இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா ஸோ தே ஆர் ட்ரைங் டு கீப் த ஓவர் நைட் ரேட்ஸ் க்ளோசர் டு த ரெப்போ ரேட். ஸோ ஜஸ்ட் டு மெயின்டைன் சம்திங். ஸோ இந்த லிக்விடிட்டி இஷ்யூக்கு வந்து அட்ரஸ் பண்றதுக்காக தே ஹவ் இஷ்யூட் அண்ட் VRR ஆப்ஷன் அஸ் வெல். ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 1.45 lakh crores வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ which has been recently done by RBI again. So with that note, we'll get into the Nifty. So Nifty பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவங்க வந்து என்ன மாதிரியான ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி
கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனல்ல வந்து நம்ம இன்னியோட லைவ் மார்க்கெட்டோட வீடியோல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபைண்டிங்ஸ் வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். பிகாஸ் எவ்ரி சிங்கிள் டே மார்க்கெட் ப்ரொஃபைல் டீப் லேர்ன் இந்த செக்ஷன்ல வந்து நம்ம வந்து ரெகுலர் வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ எய்தர் மார்க்கெட் ப்ரொஃபைலோட லேர்னிங் ஷேர் ஆகும், இல்லை அன்னியோட டேல மார்க்கெட் ப்ரொஃபைல்ல ஸ்டாக்ஸ் ஆர் இண்டெக்ஸ்ல பியூட்டிஃபுல்லான ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணி அங்க இந்த லேர்னிங் கிடைக்குதுன்றதும் நம்ம வந்து ஷேர் பண்ணுவோம். பட் எவ்ரிடே இஸ் லேர்னிங் வீடியோ அப்டேட்டட். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஹவு டு ஐடென்டிஃபை ஃபேக் அவுட் ட்ரேட்ஸ் இன் மார்க்கெட் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. ஒய்? பிகாஸ் டு ஃபைண்ட் த பிரேக் அவுட், ரியல் பிரேக் அவுட்க்கும் ஃபேக்கான ஒரு பிரேக் அவுட், ரியல் பிரேக் அவுட் கேரி ஆகும், ஃபேக்கான பிரேக் அவுட் ஆப்போசிட் ஆக்ஷன் கொடுக்கும். ஸோ தட் இஸ் வை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஒரு ஸ்டாக்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக இருக்கு. ஸோ வேணுன்றவங்க அதை நீங்க வந்து அந்த ஜாயின் பட்டன்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி ஆன் பீபாக். பட் கிளியரான ஐபி எக்ஸ்டென்ஷன் அவங்களால கொடுக்க முடியல, போத் சைட்ஸ் அப் சைடும் சரி டவுன் சைடும் சரி. ஸோ ரேஞ்ச் எக்ஸ்டென்ஷன் ஏன் கொடுக்க முடியலன்றதுக்கு பிகாஸ் ஆஃப் த ரீசன் வி நோ 23,400 நம்ம வந்து ரீசன்ட் டைம்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல தான் அவங்க ரெசிஸ்ட் ஆயிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம நேத்து வீடியோலயும் நம்ம இதை பத்தி நிறைய சொல்லியிருக்கோம், விச் இஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெவல் டு சி ஃபார் ரெசிஸ்டன்ஸ். எக்ஸாக்டா அந்த ரெசிஸ்டன்ஸ் இன்னைக்கு வந்து கிளியரான ஒரு ஸ்மார்ட் மணி செல்லிங்காகவும் நடந்திருக்கு. 400 பாயிண்ட் திரும்பவும் மார்க்கெட் விழுந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு செல்லிங்கும் ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டில் நவ் 23,000 இன்டாக்ட் ஆயிருக்கு. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெண்டு சைடுமே வந்து ஹோல்ட் ஆயிருக்குங்க. ஸோ இதர் 23,000 ஷுட் பிரேக் ஆர் 23,400 பிரேக் ஆகணும். ஸோ ஏதாவது ஒரு டைரக்ஷன் வரையுமே அவங்க வந்து ரெஸ்பான்சிவா ஆக்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ரெஸ்பான்சிவ் ஜோனுன்னு சொல்லுவோம். அந்த ஜோனுக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து தே வில் கீப் ஆன் பிளேசிங். ஸோ நிறைய வந்து ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பிஓசி அண்ட் பிபாக்கை வந்து பிஓசி அண்ட் பிபாக்கை வந்து ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 23,250. திரும்ப திரும்ப மார்க்கெட் இந்த லெவல்ல தான் இந்த 2 நாள்லையும் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் திங் டு நோட். ஸோ நிஃப்டி இந்த இடத்த தாண்டணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸே உங்களுக்கு 23,400. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த லெவலை தாண்டின ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,500 to 600 as well. And down side ல 23,000 பிரேக் பண்ணாத வரையும் நிஃப்டி ஸ்டில் ஹோல்டிங் த லெவல்ஸ். பட் இதை பிரேக் பண்றாங்க அப்படின்னா 22,800 could be the next support. ஸோ 22,800 வந்து ஒரு நெக்ஸ்ட் ஒரு இனிஷியல் சப்போர்ட் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ரிலையன்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மெயின் ரீசன் நிஃப்டிக்கு வந்து அதர் இண்டசஸோட ஃபாலும் வந்து அசோசியேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால நிஃப்டி வந்து ஆல்மோஸ்ட் ஆன் டவுன் சைட் ஃப்ரம் 23,400. அண்ட் எஸ்பெஷலி ரிலையன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பைக், அதாவது பையிங் சிங்கிள் பிரிண்ட்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆன் ஸ்மார்ட் மணி செல்லிங் வந்து கிளியரா எவிடென்ட்டா தெரியுது. அண்ட் இன்னும் 1,200 லெவல்ஸை ஹோல்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரிலையன்ஸை பொறுத்தவரை இன்னும் பிரேக் பண்ணல. பட் இன்னையோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 1,240. And especially HDFC Bank is also one of the reason for Bank Nifty. So HDFC Bankum பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கிளியரா வந்து ஒரு செல்லிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே நம்மளுக்கு எவ்வளோ எவிடென்ட்டா ப்ரொஃபைல் காமிக்குது அப்படின்னா பிகாஸ் ப்ரீவியஸாகவும் அவங்க வந்து இந்த பிஓசியே ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பிஓசி வாஸ் ஆக்டிங் அஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 3 days இன்சைட் மார்க்கெட். ஸோ 3 நாளும் ஒரே ரேஞ்ச்ல இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கன்சாலிடேஷன் ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இந்த 3 நாளுமே அதே இடத்துல தான் இருக்கு. விச் இஸ் பிட்வீன் 49,000 ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகுது, ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்றாங்க. அண்ட் பிலவ் பார்த்தீங்கன்னா 48,100 ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுக்கிறாங்க. பட் ப்ரொவைடட் 48,000ன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல் ஃபார் பேங்க் நிஃப்டி. ஏன்னா இன்னும் இந்த லெவலை பிரேக் பண்ணல. இந்த டே பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி ஜனவரி வந்த லெவலை இன்னமும் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அந்த 49,000ல தான் செல்லிங் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ திரும்ப திரும்ப நம்ம பார்த்த ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் 3 days ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம் பேங்க் நிஃப்டியில. ஸோ அதே மாதிரி நிஃப்டி எப்படி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரெசிஸ்டன்ஸ்ல ரெசிஸ்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி 49,000. ஸோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து ஒரே இடத்துல பிஓசி பிபாக் வைக்கிறாங்க. ஸோ 48,600 to 48,800. ஸோ நிஃப்டியும் லாஸ்ட் 2 days ஒரே ரேஞ்ச்ல தான் இருந்திருக்கு அண்ட் பேங்க் நிஃப்டி ஆஸ் வெல். So 49,000 first level of resistance, crossing this level 49,300. And
டவுன் சைடை பொறுத்த வரையும் ஃபர்ஸ்ட் ஜோன் ஆஃப் சப்போர்ட் நம்ம பார்த்த மாதிரி இந்த ப்ரீவியஸோட லெவல்ஸ் 48,200 இல்லையா, இதுதான் நம்ம பார்த்துருந்தோம். இன்னைக்கும் எக்ஸாக்டா அதுல சப்போர்ட் கிடைச்சு அவங்க ஆல்மோஸ்ட் க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. பட் 48,200 to 100 as well. And if they break 48,000, it is an alert. So again வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரையும் ஒரு important thing to watch is the 48,000 levels. So bank nifty and nifty with that note நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. This is purely for education purpose and thanks all for watching.